கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாள். இன்னைக்கு தேவன் உங்களோட பேசுவதற்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கான பரலோக மன்னா யோவான் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. கர்த்தர் இயேசு பூமியில வாழ்ந்த காலத்துல அங்க இருந்த பல மனுஷர்கள் அவரை வெறுத்தாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிட்ட இருந்த உன்னதமான நல்ல குணங்களும் நீதியும் தான். அந்த மனுஷங்க கிட்ட தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய குணம் இல்ல அப்படிங்கறத வெளிச்சம் போட்டு அது காட்டுது. இயேசுவை வெறுத்த உலக மக்கள் அவரை பின்பற்றும் நல்ல பிள்ளைகளையும் கண்டிப்பா வெறுப்பாங்க அப்படிங்கறத இயேசு முன்கூட்டியே அறிந்திருந்தாரு. இயேசுவின் பிள்ளைகள் இந்த உலகத்துல தீமையான காரியங்களை எல்லாம் பின்பற்றாம தேவனுடைய வழிகளில நடப்பதால இந்த உலகம் அவர்களை தங்களுக்கு சொந்தமானவர்களாகவே பாக்குறதில்ல. நாம தேவனுடைய நீதியின் கொள்கைகளை பற்றி பேசும்போது அது இந்த உலகத்தாருக்கு பிடிக்கிறதே இல்லை. எனவே குழந்தைகளே, தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது மற்றவங்க உங்களை வெறுத்தாலோ அல்லது கேலி செய்தாலோ நீங்க பயப்படவோ சோர்ந்து போகவோ கூடாது. நாமும் இயேசுவை போலவே இந்த உலகத்தின் தீமைகளில் எல்லாம் பங்கெடுக்காம தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு எப்போதும் நம்முடைய தேவனுக்கு பிரியமான நல்ல பிள்ளைகளாக வாழ பழகி கொள்ள வேண்டும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உங்க பைபிளை எடுத்து 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. உலகம் நம்மளை பகைச்சாலும் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து தேவனுக்கு பிரியமான நல்ல பிள்ளைகளாக வாழ்வது குறிச்சு இன்னைக்கு நாள் முழுவதும் மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமாயிருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைகளா இருங்க. God bless you. Bye.